Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnana Timirandasya Jnananjana Salakaya Saksharan Militamena Tasmai Shri Gurave Namaha. Mukam Karoti Vachalam Pangam Langayade Girim Yatkirpatamaham Vande Shri Gurum Dinadaranam Paramanandamadavam Shri Chaitanyamishwaram. Namo Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Nitinamine. Namaste Saraswati Deve Gauravani Vrajayine Nirvishesha Shunyavadi Bhashya Dhaneshwarine. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vajari Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Shri Prabhupada ki Jai Gaura Premanande. Hare 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 Krishna. இங்கே வச்சுருக்கேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே 1968. ஓகே அதான் பேசிகிட்டு இருக்கணுமா? 1968. ஸோ பைபிள்லேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோன்ட் கில் அப்படிங்கிற தோஸ் ஆல் நைட் கில், யாரையும் கொல்லக்கூடாதுங்கிறத திரிச்சு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் அது வந்து தவறு அப்படின்னு சொல்லி பிரபாத சொல்கிறார் இல்லையா? அதே மாதிரி இதை திரிச்சு சொல்லக்கூடாது. அதனால தான் பகவத்கீதைக்கு வந்து ஆசிடேஷன் சொல்லி ஒரு இது கொடுத்தார் பிரபாத். ஏன்னா நிறைய பகவத்கீதை இருக்குது. ரொம்ப ஆத்தென்டிக் பகவத்கீதைலாம் வந்து சான்ஸ்கிரிட்டில் இல்லைன்னா தமிழ் அந்த மாதிரி வேறு லாங்குவேஜில் இருக்குது. இங்கிலீஷில் வந்து கிடையாது. அது பிரபாத் வந்து பண்ணார். ஸோ அப்போ வந்து ஒரு கெஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க, ஒரு புதுசாக வந்து சொல்கிறார், நான் எதுக்கு உங்களுக்கு வணங்கி கும்பிடணும், கீழே எதுக்கு விழுந்து கும்பிடணும் உங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாரு பிரபுபாதட்ட. நீங்கள் வந்து எப்படியுமே யாருக்கா ஒருத்தர் வணங்கி தான் ஆகணும்னு சொல்கிறார். ஓகே, ஸோ உங்களுடைய வணக்கம் வந்து எப்பயும் நிற்காது. அரசியல்வாதியில் போனாங்கன்னா அரசியல் தலைவரை வணங்கணும் இல்லையா? கம்யூனிஸ்ட் கட்சினா கம்யூனிஸ்ட் லீடரை வணங்கணும். இது யாருக்கா நீங்கள் வணக்கம் சொல்லி தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏன் கிருஷ்ணருக்கு வணக்கம் சொல்லக்கூடாது? கிருஷ்ணருக்கு வணக்கம் சொல்லும்போது அவருடைய ரெப்ரஸன்டேட்டிவான ஆன்மீக குருக்கு ஏன் வணக்கம் சொல்லக்கூடாது, விழுந்து கூடக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாரு பிரபுபாதர். ஓகே, இதான் சப்மிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ எப்போ வந்து அந்த சப்மிசிவ் இருக்குதோ அப்போ தான் வந்து அவங்களால என்ன பண்ணுவீங்க, அதை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, பிரபுபாதர் நீங்கள் வந்து how do you logically explain to emphasize the existence? எப்படி வந்து அருவாதிட்ட வந்து நீங்கள் வந்து கிருஷ்ணரை பற்றி நீங்கள் லாஜிக்கலாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஓகே, அருவாதிக்கிட்ட. ஸோ அப்போ பிரபுபாதர் வந்து 3 விதமான ஃபீச்சர் சொல்கிறார். பிரம்மேதி பரமாத்மின் பகவான் இது. இது வந்து சூரிய வெளிச்சம், சூரிய வெளிச்சம், சூரிய கதிர்கள். ஓகே, சூரிய கதிர்கள் வருதுல்ல விண்டோலியா, அது. அப்புறம் வந்து சன் பிளானட், அப்புறம் சன் காட். இதை 3 வச்சு சொல்கிறார். சூரிய ஒளிக்கதில் வச்சு சூரியன் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது தவிர நம்ம வந்து சன் பிளானட் அது பரமாத்மா மாதிரி. முதல்ல உள்ளது பிரம்மஜோதி, அதுக்கடுத்து பரமாத்மா, அதுக்கு அடுத்தது பகவான். ஓகே, சன் காட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த மாதிரி அவர் என்ன பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, ஸோ உங்களுடைய சொந்த பக்தி யூஸ் பண்ணி இது பண்ணுங்க. உங்களுக்கு குரு இருக்கும்போது ஏன் பகவானுக்கு குரு இருக்காது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் கேட்குறாங்க. ஹரே கிருஷ்ணா மதர். ஸோ கடவுளுக்கு வந்து உருவம் இருக்கு, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி வழிபடுறது ரொம்ப கஷ்டம். அப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது ஓகே ஒத்துக்கிறேன், அதுக்கே இந்த மாதிரி ஒரு ஏக்கம் இஸ்கான்ற ஒரு ஏக்கத்திலேயே நான் சேரணும், இஸ்கானில் சேர்ந்தோன்னா அதோடைய ஹெட்டேக்லாம் இருக்கும்ல அப்படின்றாரு. அப்போ வந்து கடவுளுக்கு சேவை பண்ணதை விட்டுட்டு இஸ்கான் பின்னா நினைப்பேன், அதனால் இது வந்து சரியாக படலைன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார்.
பிரபா சொல்கிறார், இந்த இஸ்கான்ற மூமெண்ட்டே எதுக்கு தொடங்கப்பட்டது? கிருஷ்ணருக்கு செய்யப்பட்டது தொடங்கப்பட்டது. ஓகே. ஸோ கிருஷ்ணாவுக்கு உபை பண்ணுன்னு சொல்லி கிருஷ்ணா சொன்னால் அதுக்கு நீங்கள் உபை பண்ணுறீங்களே, ஸோ அதோடைய உட்கருத்து தான் இஸ்கானுடைய மூமெண்ட்டே. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறது ஒரு ஓவர் ஹெட் தான், ஒரு கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது கட்டாயம் ரன் பண்ணி தான் ஆகும். இல்லைன்னா நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் செலுத்த முடியாது. ஆர்கனைசேஷன் வரும்போது அதில் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாமே இருக்க தான் செய்யும். சோஷியல் ப்ரெஷரு. இஸ்கானுடைய மூமெண்ட்டும் விதிவிலக்கு கிடையாது. எப்பயுமே ஒரு மூமெண்ட் விரிவாகும் போது அதில் நிறைய பேர் நல்லவங்க இருப்பாங்க, மீன்ஸ் ரொம்ப அதை யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஏமாத்துறவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்துருப்பாங்க. அதனால இந்த மூமெண்ட்டுடைய அந்த இதை வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரபுபாதனுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மிஷன் என்னென்னா கிருஷ்ண உணர்வு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. மூமெண்ட்டே இல்லைன்னா எப்படி நம்ம ஒரு ஏக்கம் இல்லைன்னா எப்படி நம்ம கொடுக்க முடியும்? ஆர்கனைசேஷன் இல்லைன்னா கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ மேக்ஸிமம் ஆர்கனைசேஷன் வந்து சென்ட்ரலைஸ்டு பண்ணாமல் பிரபுபாத் என்ன பண்ணிட்டாருன்னா டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டார். நிறைய பேர் இருக்கிற மாதிரி பண்ணிட்டார். அப்போ ஒருத்தர் சொல்லிட்டானா, ஒருத்தர் விழுந்துட்டானா அந்த ஆர்கனைசேஷனே போச்சு. அப்படி இல்லாமல் கலெக்டிவான மெம்பர்ஸ் வந்து டிசிஷன் எடுப்பாங்க. அப்படி தான் இருந்தது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம். ராஜாவை சூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஓட்டு கிடையாது. ஒரு நிறைய பிராமணர்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கலெக்டிவாக சேர்ந்து ராஜாவை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கலெக்டிவாக டிசிஷன் எடுக்கணும். ஓகே, அதுதான் ஜிபிசி, ஜெனரல் பாடி கமிஷன். அதை மீறி யாரும் செயல்பட முடியாது இஸ்கானில். ஜிபிசி சொன்னால் ஃபைனல். ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 30-40 பேர் இருந்தால் அவங்க எல்லாம் கன்சஸ் ஆகும், அவங்க எல்லாம் ஒத்துக்கணும். இந்த மாதிரி பிரபுபாத் திங்க் பண்ணி கொண்டு வந்தார். ஓகே, அதனால் இந்த மூமெண்ட்டை வந்து என்னென்ன விதத்தில் யார் யார் இந்த கலியுகத்தில் கெடுக்க முடியுமோ அதெல்லாம் திங்க் பண்ணி பிரபுபாத் அதுக்கு ஏற்றாப்படி இந்த மூமெண்ட்டை என்ன பண்ணிட்டார், மாற்றிட்டார். அது மீறியும் சில இது நடந்தாலுமே அந்த ஸ்ட்ரக்சர் பிரபுபாத் போட்டு கொடுத்ததுனால அதை எல்லாமே சரி கொண்டு வந்துட்டாங்க ஜிபிசி பாடி. ஓகே, ஸோ மூமெண்ட்டே கிருஷ்ணனுடைய சேவைக்கு இடையூறாக இருக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறார். இல்லைன்றார் பிரபுபாத். ஓகே, கிருஷ்ணர் என்ன சொல்கிறோம் அதை ப்ரீச் பண்ணது அந்த மூமெண்ட்டேன்றார் பிரபுபாத். இதே தான் இன்னொருத்தரும் வான் பண்ணுறார் பிரபுபாதர். ராஜாஜியும் பிரபுபாதர் வரும்போது பிரபுபாதர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ராஜாஜி. ராஜாஜின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆனார் ராஜகோபாச்சாரியா. அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தார்ல, சீஃப் மினிஸ்டர் இருந்தார்ல ராஜாஜி. ஸோ அவரும் பிரபுபாதர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி இஸ்கான்ற மூமெண்ட் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்னு சொல்கிறார். பிரபுபாத் ஆகாது அப்படின்ட்டார். அங்கே ராஜாஜிட்ட இட் வில் ஃப்ளரிஷ். நீங்கள் கிருஷ்ணரை பற்றி சொல்கிறதெல்லாம் நல்லாயிருக்கு, பட் ஆனால் இந்த மூமெண்ட் எப்படின்னு தெரில அப்படின்னாரு. இந்த மாதிரி நிறைய பேர் அவருக்கு சொன்னாங்கன்னா பிரபுபாதனுடைய கருத்து தான் ஜெயிச்சு கட்சியில். பிரபுபாதர் போன உடனே அந்த மூமெண்ட்டில் கொஞ்சம் குழப்பம் வந்தது. ஏன்னா பெரிய தலைவர் ஏதாவது போனாங்கன்னா குழப்பம் வரும். ஆனால் அதை சரி கட்டி என்ன பண்ணிட்டோம், நம்ம திருப்பி வந்து அந்த ஜிபிசி ஸ்ட்ராங் பண்ணி திருப்பி இஸ்கான் வந்து ஃப்ளரிஷ் ஆரம்பிச்சிச்சு. ஸோ மூமெண்ட்னா என்ன? காட் இருக்கிறாரு, கடவுள் பெரியவர், நம்ம எல்லாம் அவருக்கு சபார்டினேட். நம்மளுடைய கடமை வந்து கடவுளுக்கு அடிபணிந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும். இந்த தான் மூமெண்ட், சிம்பிள். ஓகே, இதை கிருஷ்ணர் ப்ரீச் பண்ண மூமெண்ட்டை அதே நம்ம ப்ரீச் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த மூமெண்ட்டே ஓல்டு தான். இது வந்து நம்ம இஸ்கான் இப்போ பேர் கொடுத்துருக்கோம். இதை ஸ்டார்ட் பண்ணது சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு முன்னால் கிருஷ்ணர் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி இது வந்து வி ஆர் நாட் இன்வென்டிங் எனி திங். இட்ஸ் நாட் இன்னோவேஷன். இன்னோவேஷன் வார்த்தைக்கு இடம் கிடையாது தர்மத்தில். சனாதன தர்மத்தில் இன்னோவேஷன் வார்த்தைக்கு இடம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுறதான் சனாதன தர்மம். நம்ம நிறைய கேள்வி பதிலெல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஒரு மாதாஜி கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் வந்து இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கிறேன். ஏன்னா அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இந்த மாதிரி ரொம்ப ஆசைப்படுவாங்க. என்ன இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், முந்தின பிறகு என்னவா இருந்தேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் எனக்கு இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது, நீங்கள் ஏதாவது எழுதி வச்சுருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாரு.
ரைட்டிங்கில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபா சொல்கிறார், பகவத்கீதையில் ரீட் பண்ணுங்கள், நான் பகவத்கீதை எழுதியிருக்கேன், அது நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியுன்றார். அது என்ன 68 வால்யூம் இருக்குமா, நிறைய பெரிய புக்கான்னு கேட்குறாங்க. இல்லை ஒரே ஒரு வால்யூம் தான், 18 சாப்டர் தான், 700 ஸ்லோகம் தான் இருக்குது, நீங்கள் வந்து 3 நாளில் படிச்சிடலாம் அப்படின்ட்டார் பிரபா. ஓகே, இந்த ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பகவத்கீதை ஆசிட்டிஸ் பப்ளிஷ் பண்ணிட்டோம், நீங்கள் ரீட் பண்ணலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. பகவத்கீதை ரீட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ரீமத் பாகவத் ரீட் பண்ணுங்கள், இப்படி நீங்கள் நிறையா உங்களுக்கு நாலேஜ் வளருன்றார். அதுக்கப்புறம் சைத்தன்ய லார்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா படிக்கின்றார். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா அதுக்கப்புறம். ஓகே, ஸோ பேக் டு ஆர்டர் மேகசின் இருக்குது. ஸோ டீச்சிங் ஆஃப் சைத்தன்யா ரொம்ப கஷ்டம், பாகவதம் முடிச்சுட்டு படிக்கின்றார் டிஎல்சி. ஓகே, ஸோ பக்தி யோகா எல்லாருக்குமே உள்ளதான்னு கேட்குறாங்க. குண்டலினி யோகா பற்றி எப்படி, கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனை ஃபைட் பண்ண சொன்னாங்க, ஏன் கிருஷ்ண கான்சியஸ் சொல்கிறீங்க, கிருஷ்ண கான்சியஸ் சொல்லக்கூடாதா, இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறார். ஓகே, இதுவுமே ஒரு சமாதி தான். ஏன்னா சமாதினா அப்படி கண்ணை மூடிட்டு உட்கார்றது சமாதி கிடையாது. கிருஷ்ணர் நினச்சிக்கிட்டே செயல் பண்ணுறதெல்லாம் சமாதி தான். இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஆன்சர் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது சமாதி. ஓகே, ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, எடுக்கலைன்னா நீங்கள் துரதிர்ஷ்டவாசி. ஓகே, கிருஷ்ணா உணர்வு எடுக்கிறதுக்கு காசோ பணமோ வேணாம், நம்மளுடைய இடத்தையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, நம்மளுடைய உணர்வை தான் மாற்றணும். ஓகே, அதுக்கு நம்ம அந்த மூமெண்ட்டுடைய உதவியை நம்ம இது பண்ணிக்கலாம். உதவி எப்படி பண்ணுறாங்க, நிறைய கிளாஸஸ் வருது, இது ஆன் பண்ணாலே இஸ்கான் சென்னையில் நிறைய ஸ்ரீமத் பாகவத் கிளாஸ் வருது. இஸ்கான் எவ்வளோ இஸ்கான் சென்டர் இருக்குது, எல்லாத்துலேயுமே மார்னிங் 8 o'clock நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா எல்லா யூடியூப் சேனலில் அவங்களும் போட்டுகிட்டே இருக்கிறாங்க, அதை கவனிக்கலாம், அதை அவங்களுடைய பஜன்ஸ்லாம் கேட்கலாம். இந்த மாதிரி நேரத்தை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உணர்வுகள் மாறும். ஓகே, இதுக்கு வந்து நம்ம இடத்த மாற்றணும் அவசியம் கிடையாது. ஓகே, உணர்வுகள் மாற்றுறது தான் நம்ம வாழ்க்கையோடைய நோக்கம். கடைசியில் என்ன நம்ம நினச்சிட்டே இருக்கோமோ அந்த உணர்வு கரெக்டாக இருந்ததுன்னா, கிருஷ்ண மேலே இருந்ததுன்னா நம்ம கிருஷ்ணலோகம் போயிடும். ஸோ நம்ம வந்து நாங்கள் ஃபோர்ஸாக புஷ் பண்ணல, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆர்குமெண்ட், லாஜிக், நீங்கள் உங்களுக்கு புத்தி, இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம், நாங்கள் கேள்விகிட்ட பதில் சொல்கிறோம். சைத்தன்ய சரிதாமணி ஆத்திரே தான் சொல்கிறாங்க, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணல, உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்கன்றார். ஓகே, ஆனால் ஜெனரலாக ஒரு ரிலீஜன்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கத்தி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, இன்னொரு இடத்துல புக் வச்சுருப்பான், அக்செப்ட் பண்ணுறியா இல்லை வெட்டாவான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கிடையாது இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். ஓகே, யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், இல் டேக் டைம். ஸோ அது மாதிரி தான் போகுது. ஸோ அப்புறம் தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறாங்க, இப்போ எனக்கு தெரியுது பிரபுபாதர் வந்து அவர் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்காருன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, அவர் தான் என்னுடைய மாஸ்டர், எனக்கு எஜமான் அவர் தான், என்னுடைய பிரபு அவர் தான் அப்படிங்கிறத தமால் கிருஷ்ண மகாராஜ் அப்போ கொண்டுறார். ஓகே, வியாசாசில் எந்திரிச்ச உடனே அவர் என்ன பண்ண நினைக்கிறாரு, அவருடைய பாதங்களை விழுந்து அவர் பாதங்களை பிடிச்சி வணங்கணும்னு நினைக்கிறார். ஸோ எவ்வளோ அவர் கூட இருக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ இருக்குன்னு நல்லா. நிறையா டிசேபிள்ஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. மாதாஜி சரி, பிரபுஜி சரி, பிரபாவுக்கு இருந்த காலம்லாம் ரொம்ப ப்ரசீஸாக அவங்க ரொம்ப விலைமதிப்பு இல்லாத அவங்க கருதுனாங்க. ஓகே, நிறையா பேர் ஷேர் பண்ணிட்டாங்க அதை, இந்த மாதிரி பிரபாத் இருந்தார், அவருடைய தருணங்கள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பிரபாத் இருந்தால் இந்த மாதிரி நிறைய உணவாக சாப்பிடுவார் இல்லையா, சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்டாருன்னா தொழியெல்லாம் எடுத்து போடுவாங்கல்ல, சாப்பிட்டுட்டு இப்போ போடும்போது அதை டிசபிள்ஸ் போய் பிடிப்பாங்க சண்டை போட்டு. பிரபா சிரிப்பார். அது ஒரு டிவோட்டியோட சாப்பிட்டது எச்சஸ் சாப்பிட்டா வந்து அது வந்து மகாபிரசாதம் இல்லையா. இது வந்து அது ரொம்ப ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பிரபா இந்த காலத்தில் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்தது, இப்போ அது விட்டு போச்சு. இந்த மாதிரி இப்போ சாப்பிட்றதில்ல. இப்போ எப்படி நாய்கள் அடிச்சுப்பாங்க அந்த மாதிரி அடிச்சுப்பாங்க மகாபிரசாதம் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அந்த டைமில் கூட இப்போ இல்லை ஆக்சுவலாக அது. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப கலிஃபும் இப்போ அந்த மாதிரி கிடையாது. மகாபிரசாதம் டீசெண்டாக அப்படி சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா. அவெல்லாம் சண்டையாக இருக்கும் மகாபிரசாத், வில் ஃபைட்டு வில் கெட். ஆனால் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இது ஃப்ளோருக்கு ஃபைட் பண்ணி அதெல்லாம் அந்த இதை எல்லாம் கேஷ் பண்ணி ஃபைட் பண்ணி ஆல்டர் மாடலையும் பிறப்பா பண்ணி சண்டை போட்டு சாப்பிட்றாங்க. பிறப்பா சீக்கிராரு. அப்படி இருந்த வெஸ்டர்ன்ஸ் இப்படி மாறிட்டாங்க. ஹிப்பியாக இருந்து அந்த மாதிரி இருந்தவங்க வந்து இப்படி மாறிட்டாங்க. அதனால தான் இனிஷியேஷன் குருவோடைய ஒரு பியூர் டிவோட்டிய டச் இருந்தால்
ஹிராட்டா ஹூனா ஆந்திரா புலிந்த புல்கஷா ஆபிர சும்ப எவன கசாதையா. எவ்வளோ பெரிய கீழே இருந்தாலும் ஒருத்தர் தான் மாற முடியும். பியூர் டியூட்டியாக மாற முடியும், ஒரு பியூர் டியூட்டி டச் இருந்ததுன்னா. இப்போ டிவியில் வந்து போடுறாங்க எப்படி இந்த மூமெண்ட் வந்து சியாட்டில், இப்போ சியாட்டில் தான் இருக்காங்க, சியாட்டில் எப்படி இந்த மூமெண்ட் பரவுதுன்னு சொல்லி ஒரு இது மாதிரி பிடிச்சி ஒரு நாள் ஈவினிங் வந்து பிடிச்சி அதனால் அடுத்த நாள் போடுறாங்க. பிரபா ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், பரவாயில்ல நல்ல டிவி ஷோவில் வந்திருக்கு, நமக்கு நிறைய பேர் வரும். அடுத்த நாள் அதே மாதிரி நிறைய கெஸ்ட்டு வராங்க, 50 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க அடுத்த நாள்லேயே. அவங்கெல்லாம் கீர்த்தனில் இருக்காங்க. கீர்த்தன்லாம் முடிஞ்ச பிரபா பேசுவோன்னா பாதி பேர் கிளம்பிட்டாங்க. ஓகே, கீர்த்தன் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ஓகே, ஸோ திருப்பி பழைய நம்பரே வந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சியாட்டில் வந்து யூனிவர்சிட்டி இருக்கும், அங்கெல்லாம் யூனிவர்சிட்டிக்கு காலேஜுக்கெலாம் போய் ப்ரீச் பண்ணுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நியூஸ் பேப்பரில் இது போடுறாங்க, பிரபாதர் பேட்டி எடுத்து. 2 பேர் வராங்க, வந்து ரிப்போர்ட்டர்னு சொல்லி வர்றாங்க, வந்து பிரபாதரை இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி வர்றாங்க. ஆனால் அது இன்டர்வியூ மாதிரி இல்லை, மாதாஜி அலோவ் பண்ணிட்டாங்க, கோவிந்தாஸ் மாதாஜி பிரபாதரை பாருங்கன்னு சொல்லி. அது இன்டர்வியூ மாதிரி இல்லை, இன்ட்ரோகேஷன் மாதிரி இருக்குது. இன்ட்ரோகேஷனாக அந்த போலீஸ்காரங்களாம் பண்ணுவாங்க திருடங்கிட்ட, அந்த மாதிரி இருக்குது. மெரட் அந்த மாதிரி பண்ணுறாங்க, சேலஞ்ச் பண்ணுறாங்க பிரபாதரை. ஜீசஸ் கிரைஸ்ட் தான் காடுன்றாங்க, இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஃபோர்ஸாக பேசுகிறாங்க. பிரபாதர் அவருடைய இதெல்லாம் சொல்கிறாரு, சன் ஆஃப் காட் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்காரு, அவர் கடவுள் சொல்லன்றார். நீங்கள் வந்து ஜீசஸ் தான் கடவுள் ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, பிரபாதர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கடவுள் லிமிட்டட் நினைக்கிறீங்க அன்லிமிட்டட் நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. உடனே பிரபாதர் கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க அன்லிமிட்டட்னு சொல்லி சொல்கிறாங்க, எல்லை இல்லாதவர் கடவுள்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அன்லிமிட்டட்னா நீங்கள் மாத்திரம் ஏன் ஜீசஸ்ட்டை மாத்திரம் நீங்கள் இது பண்ணுறீங்க, அன்லிமிட்டட் தானே, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தானே அவர் இருப்பார், நிறைய ஃபார்ம் இருப்பார்லன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்படி ஒருத்தர் சொல்லி கிரைஸ்ட் மட்டும் தான் காடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒய் ஆர் லிமிட்டிங் ஹிம் சொல்லி பிறப்பாங்க. இந்த மாதிரி கேட்டோன்னா அந்த மாதிரி ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆளுங்க. அப்போ தான் தெரியுது அவங்க ரிப்போர்ட்டர் இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து லோக்கல் மினிஸ்டர்ஸாக கிறிஸ்டியன் சர்ச் இருப்பாங்கல்ல, சர்ச்சில் வந்து மினிஸ்டர்ஸ் 2 பேர். அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி இவர் வந்து இப்போ ஃபோர்ஸாக ப்ரீச் பண்ணி நிறைய பேரை மாற்றுறாருன்னு சொல்லி அவங்களுக்கு போகாமல், இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு இப்போ பொறாமல் வந்துச்சு. பிரபார பாயிண்ட் என்ன, நீங்கள் 100 பேருக்கு நான் ப்ரீச் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு 1000 பேர் ப்ரீச் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட யார் சாட்டிஸ்ஃபை ஆனாங்களோ அவங்க எங்கிட்ட வராங்க, உங்களுடைய அந்த மொத்த மகத்துவ ஒரு 2% கூட இருக்காது, அது ஏன் உங்களுக்கு இவ்வளோ பொறாமல் இருக்குன்னு சொல்லி பிரபாத் கேட்குறாரு. அப்புறமா கேட்பாரு, இப்போ வந்து சண்டை போட்டுருக்காங்க, உடனே டிசேபிள்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டு நீங்கள் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வெளியே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஓகே, அவங்க உள்ள அந்த கிறிஸ்டியன் ஜூயிஸ் சர்ச் இருக்குல்ல, அவங்கள ரொம்ப பொறாமல் வந்துருச்சு இந்த கிறிஸ்டியன் கான்செப்ட் மூமெண்ட்டை பார்த்து. அவங்க கேஸ்லாம் போடுவாங்க பின்னால், நியூயார்க்கில் கேஸ் போட்டு இந்த மாதிரி ஹரிகிருஷ்ணா மூமெண்ட்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, வரமாட்டேங்க, அந்த மாதிரி கேஸ்லாம் போட்டு இதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுன்னு சொல்லி கேஸ் எல்லாம் நடக்கும். கடைசியில் பிரபாதர் இங்கே வந்து 1976 அந்த மாதிரி தான் கேஸ் ஜெயிக்கும். அப்போ தான் வந்து சொல்லுவார் கேஸ் ஜெயிச்சிருச்சுனோடனே, அப்போ தான் அமெரிக்காவில் வந்து கிறிஸ்டியன் கான்செப்ட் மூமெண்ட் தான் பரவலான்னு சொல்லி முடித்தோடனே அமெரிக்காவில் நல்லா பரவாச்சு. இந்த மாதிரி நிறைய பேரை ஜெயிலில் போட்டு இது மாதிரிலாம் குடும்பத்துக்கு ஜெயில். ரஷ்யாலேயும் பயங்கரமாக பண்ணுவாங்க, நிறைய பேரை ட்ராக் பண்ணி இது பண்ணி. இப்போ கடைசியில் கிறிஸ்டியன் உணர்வு இயக்கம் வந்து ஒரு ஷேப் வந்துடுச்சு. அப்போ வந்தீங்கன்னா பிரபாதர் ஷியாட்டில் இருக்கும்போது உபேந்திரபுரமும் இவரும் யார் உபேந்திரபுரம் இருக்கிறாரு. ஓகே, இன்னொரு பேர் மறந்து போச்சு. ஓகே, உபேந்திரபுரம் என்ன பண்ணார், சான்ஸ்கிரிட்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் லெட்டர் எழுதியிருக்கார். ஃபாரின் கண்ட்ரியில் உள்ள ஒரு ப்ரொஃபஸர் சான்ஸ்கிரிட்லேயே லெட்டர் எழுதி அமைச்சிருக்கார். ஓகே, அப்புறம் அதை வந்து இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணுறாரு. சாரி, எங்களால் சான்ஸ்கிரிட் ரிப்ளை பண்ண தெரியாது, நான் இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணி இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணுறாரு. உபேந்திரா சைன் பண்ண சொல்ல, நீங்கள் ரிப்ளை பண்ண மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப எனக்கு தெரியுன்ற மாதிரி எழுதியிருக்காரு. ஓகே, நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக தான் பண்ணுவோம், நாங்கள் வந்து தியரிட்டிக்கல் கிடையாது, சான்ஸ்கிரிட் தியரிட்டிக்கல் நாங்கள் பேசுறது கிடையாது, நாங்கள் ப்ராக்டிக்கலாக என்ன வேணுமோ அதை சொல்லித்தருவோம். அவர் என்ன லிங்குஸ்டிக்காக பார்க்குறாரு சான்ஸ்கிரிட்டை. இந்த பகவத்கீதை வந்து இங்கிலிஸ்டிக்னா தெரியுது இல்லையா, அதை வந்து படிக்கிறதுக்காக படிச்சுட்டு அந்த மாதிரி அது ஒரு பொழப்பாக பண்ணுறது. சான்ஸ்கிரிட் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் அந்த மாதிரி. இவரை சொல்ல ப்ராக்டிக்கலாக நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். பகவத்கீதை சொன்னாங்கன்னா ஒரு ஸ்லோவாக சொன்னாங்க, அதை எப்படி இன்க்ளூட் பண்ணுறோம் வாழ்க்கையில் ஏற்றுக்கிறது, இதுதான் எங்களுடைய இதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து ஒரு இதை வந்து நிறைய காலேஜில் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் இதில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறாரு. ஓகே,
பிரபுபாதா சொல்கிறார் தமால் கிருஷ்ணா நீ ஃபஸ்ட்டு பேசுகிறார். தமால் கிருஷ்ண மகாராஜ் வந்து பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் இந்த மாதிரி நிறைய சுவாமிஸ் வந்து பொதுமக்களை ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி சுவாமிஜி இல்லை. அப்படி நினச்சி தான் அமெரிக்காவில் வந்து விசா அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. பிரபுபாதா சொல்கிறார் அமெரிக்காக்காரங்க பண்ணுறது கரெக்டு தான். ஏன்னா நிறைய சுவாமிஜி வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதனால் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம அந்த சுவாமி இல்லைங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகே, இதுதான் தமால் கிருஷ்ண மகாராஜும் யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் சொல்கிறார். இந்த மாதிரி ஏமாத்து வேலைக்கு கிடையாது. பைபிள் போனஃபைட் அப்படி தான் எங்கள் குரு மகாராஜ் சொல்கிறாரு. அதனால் இவர் வந்து போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். இவர் வந்து சில பேர் காசு வாங்கிட்டு மந்திரம் கொடுப்பேன்மா அந்த மாதிரி கிடையாது. சில பேர் இனிஷியேஷனே $1 இனிஷியேஷன் கொடுத்தாங்க. அயோத்தியா இது என்ன இடம்? பிருந்தாவன் அந்த என்ன இடம்? அந்த இடம் மறந்து வச்சுல. அந்த இடத்துக்கு போயிருந்தப்ப அங்கே வந்து பிரேம் ஆமாம் அந்த புனிதத்தலத்தை இறங்கிட்ட பிருந்தாவன்ல பஸ்ஸை நிப்பாட்டி அந்த பஸ்ஸில் ஓரத்தில் ஒரு பெரிய ஆசிரமம் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க $1 என்ன சொன்னாங்க? $1 $1 இனிஷியேஷன். நீலபத்ர சொன்னார் $1 எவ்வளோ இனிஷியேஷன் கொடுப்பாங்களாம். அவ்வளோ ரூபா கொடுத்தா இனிஷியேஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த மாதிரி கிடையாது இஸ்கான் அப்படின்னு சொல்லி இதை நிரூபிக்கணும். அவர் சொல்கிறார் தமால் கிருஷ்ண மகாராஜ் இந்த மாதிரி என்னுடைய குரு வந்து போனஃபைட் குரு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பயே அமெரிக்காவில் வந்து நிறையா ப்ரீஸ்ட் குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்க கிளப்பு வந்து நாங்கள் நடத்தலை. குடிக்கிறது வந்து ஒரு மாரல் ஹேபிட் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க? டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. டிசீஸ் கிடையாது, இது வந்து இம்மாரலிட்டி, இது ஒழுக்கமின்மை அப்படின்னு சொல்லி தமால் கிருஷ்ண மகாராஜ் சொல்கிறார். இது வந்து நாங்கள்லாம் அறவே தவிர்க்கணும். அதனால் என்னுடைய குருவை வந்து இப்போ நான் பேச சொல்கிறேன்னு சொல்லி அவரை கூப்பிட்றாரு. ஓகே, பிரபா பேசலாம் சொல்லி கீழே உட்காந்துக்கிறார் மகாராஜ், தமால் கிருஷ்ண மகாராஜ். ஓகே, ஸோ பிரபாதை வந்து மேலே பேசுகிறார். ஓகே, ஓம் அஜ்ஞானதமிராந்தஸ் இதெல்லாம் ஆரம்பிப்பார். எங்கே போனாலும் சரி, காலேஜ் ஸ்பீச்னாலும் சரி, ஜெனிவாவில் கூப்பிடுவாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ல்டு ஹெல்த் WHO அங்கே கூப்பிடுவாங்க. அங்கேயும் இப்படி தான் பேசுவார். யூஎன்ஓவில் கூப்பிடுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் அதுலேயும் இப்படி தான் பேசுவார். ஓம் அஜ்ஞானதமிராந்தஸ் சொல்லிட்டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் மெதுவாக தான் ஆரம்பிப்பாங்க பிரபாதம். அதே மாதிரி இங்கே எல்லாம் பிரணாமெல்லாம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறார். இந்த சொசைட்டியோட நிலைமை வந்து ரொம்ப ப்ரிகாரியஸ் கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா காட்லெஸ் சொசைட்டியாக இருக்கிறதுனால சிவிலைசேஷனே இல்லை. பேசிக் சிவிலைசேஷன் எதில் இருக்குன்னா அனிமல் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பேசிக் சிவிலைசேஷன் இருக்குது. இங்கே எல்லாம் மிருகமாய் நடந்துக்கிறதுனால இதில் வந்து நாகரிகம் இல்லை. அப்போ ஒரு கதை சொல்கிறார் பிரபாதம். ஒரு எலி இருந்துச்சு. அந்த எலி வந்து ஒரு ஆன்மீக குரு அப்ரோச் பண்ணுச்சு, ஒரு ஆன்மீக பர்சன் அப்ரோச் பண்ணுச்சு. மைடியா சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப ட்ரபுள் என்னை பண்ணுறாங்க, யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த எலி சொல்லிச்சு, இந்த பூனை வந்து என்னை இப்போ துரத்திக்கிட்டே இருக்கு, அதனால் எனக்கு வந்து நிம்மதியாக போயிடுச்சு. அப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாரு. என்னை வந்து ஒரு பூனையை மாற்றிடுங்க. உடனே அவர் என்ன பண்ணார்? ஓகே, பூனையை மாற்றிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அதே பூனை திருப்பி அந்த ஆன்மீக குருட்ட வருது. வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இப்போ நிம்மதி இல்லை, ஏன் சொல்லி கேட்டோம். என்னை நாய்களாக துரத்துது, உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நாயாக மாற்றுங்க, நாயாக மாற்றிடுவார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாய் வந்து வரும் அவர்கிட்ட. என்ன பயம் கேட்டோன்னா, எனக்கு நரியாக்குங்கன்னு சொல்லி நரியாக்கிடுவார். நரியாய் தூக்கி திரியும் போது அதுக்கு பார்த்தா புலிகள் துரத்தும், டைகர் துரத்தும். உடனே திருப்பி அந்த குருட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு எதுவும் பயமாக தான் இருக்குது, நிம்மதியே இல்லை, எனக்கு டைகராக மாற்றிடுங்க, அப்போ நான் நிம்மதியாக இருப்பேன். டைகராக மாற்றிடுவேன். டைகராக மாற்றினோன்னா டைகர் என்ன பண்ணுவோம்? புலி வந்து அந்த ஆன்மீக பர்சனை முறைச்சி பார்க்கும். ஏன்னா நான் புலி, நான் ஒன்னையே அடித்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓ, நீ என்னையே அடிச்சு சாப்பிடுவியா, அதனால் நீ திருப்பி எலியா மாறின்னு சொல்லி எலியா மாற்றிடுவார். அவ்வளோதான். எலி திருப்பி வந்து எலியாவது எலியாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இதனால தான் அந்த மாதிரி தான். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த மனித சமுதாயம் போயிட்டுருக்கு. முதல்லலாம் சண்டைனா என்ன பண்ணுவான்? கத்தி குத்து, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கேட்டா இல்லையா? கையில் சண்டை போடுவான், கத்தியில் போடுவான், கல் இந்த மாதிரி அவ்வளோதான். இப்போ என்ன, கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் மிஷின் கன் அந்த மாதிரி வச்சாங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நியூக்ளியர் வெப்பன் சொல்லி எல்லா கண்ட்ரியும் வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன ஆகும்? எலி மாதிரி எல்லாரும் அண்டர் கிரவுண்டில் தான் வசிப்பாங்க. அண்டர் கிரவுண்டாக புரியுது இல்லையா? பங்கர் பாம்பு போட்டால் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இடத்துல வந்து வசிப்பாங்க. கீழே பங்கர்லாம் கட்டி வசிப்பாங்க. எல்லாம் கீழே தான் வசிக்கணும். ஏன்னா மேலே குண்டு போட்டாங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான், நம்ம உயிரோடு இருக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் எலி மாதிரி உள்ள தான் கீழே தான் வசிக்க வேண்டியிருக்கும். நம்மளுடைய வசதிகள்லாம் கொஞ்சம் நாளாக போயிடும். இப்போயே பாருங்கள், எல்லா கண்ட்ரியும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. எப்படி சண்டையை ஆரம்பிக்கலாம்னு எல்லாம் பார்க்குறாங்க.
நிறைய கண்ட்ரிகிட்ட இப்போ வந்து நியூக்ளியர் பாம்பு இருக்குது. ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே போட்டு அவங்க சாய்ச்சிடுவாங்க. ஏன்னா கடவுள் நம்பிக்கை கிடையாது இல்லையா, அதனால் பொறாமைகளும் கோபங்களும் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாரையும் சாய்ச்ச பிறகு திருப்பி எலியாக மாறிடுவாங்க, அவ்வளோதான். ஓகே, இதுதான் அந்த ஹியூமனைசேஷன் போயிட்டுருக்கு, இதுதான் மனிதனாக போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதுதான் பிரபா சொல்கிறார். ஸோ இன்னும் அடுத்த 100 வருஷத்துக்கு இந்த மாதிரி தான் ரேக் மாதிரி தான் வாழ வேண்டியிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நம்மளுடைய அறிவியல் முன்னேற்றத்தினால நிறைய பாம் தான், நிறைய பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்கு தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நிறைய வெப்பன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு வார்லையும் பாருங்கள், இந்த வெப்பன் அவன் போட்டான், ட்ரோன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இதே தான். ஓகே, ஏன்னா நிறைய மாமிச உணவுகள் சாப்பிட்டாங்க. அனிமல் என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டே தான் இருக்கும் இல்லையா, அதே உணவுகள்லாம் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம. ஓகே, அதனால் இந்த மாதிரி அனிமலை கொண்டு தின்னு என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் இவங்களும் அனிமலாக மாறிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சண்டை இருந்துகிட்டு தான் இருக்கும். இதுதான் நேச்சர் லா. தேவி ஏஷ குணமயி மாமாயா துரத்தியா மாமியை பிரபத்தியந்தே மாயமே தான் தஞ்சித்தே. இந்த மாதிரி பௌதிக இயற்கை சட்டத்தை உடைக்கும் போது இந்த மாதிரி நேச்சர் வந்து துன்பம் கொடுப்பாங்க. கவுவை வந்து பாலை தான் சாப்பிடணும், கவ்வோடைய பாலை சாப்பிடணும். கவ்வோடைய ரத்தத்தை குடிப்பேன்னு சொல்லி குடித்தானா 7 அம்மாக்களில் ஒரு அம்மா வந்து பசு. ஓகே, 7 அம்மா இருக்காங்க. ஒரிஜினல் அம்மா, ராஜபத்னி அரசனுடைய ஒய்ஃபு, குருபத்னி, அப்புறம் எர்த்து பூமி தாய், நர்ஸு டாக்டர் அம்மா, இந்த மாதிரி அப்புறம் கவு பசு, இந்த மாதிரி 7 அம்மாக்கள் இருக்காங்க இல்லையா. சரி, இந்த அம்மா என்ன, அப்போ அந்த அம்மாவுக்கு சாதத்தில் பால் கொடுக்குற ஒரு அந்த மாரி இன்றிமையாத ஒரு பொருளை வந்து இவங்க வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. 1 லிட்டர் பாலை வாங்கி காய்ச்சி அதுதான் நம்ம வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது டெய்லி. அப்படிப்பட்ட ஒரு உயிரினத்தை எதை வேணாலும் கொள்ளுங்க, கவு வந்து கொல்லக்கூடாது. ஏன்னா பிராமணர்கள் கல்ச்சர்னால் உண்மையிலே பிராமணராக இருக்குது, சும்மா சோக்கால்டு பிராமணன் கிடையாது. உண்மையான பிராமண கல்ச்சர், கவு ப்ரொடெக்ஷன், இதை வந்து யார் மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னா அரக்கர்கள் தான் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஹிரண்யகசிபு பார்த்தீங்களா, அவனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் என்ன, இப்போ லேட்டஸ்ட்டாக படம் கூட பார்த்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து எங்கெங்கே பிராமணிக்கல் கல்ச்சர் வேல்வீத்தி இதெல்லாம் பண்ணுறாங்களோ அதான் அழிங்க, பிராமணர்களை கொல்லுங்க, கவ்வை அழிங்க. ஏன்னா கவு இருந்ததுன்னா நெய் இருக்கும், பால் இருக்கும், தயிர் இருக்கும், எல்லாமே வேள்விக்கு யூஸ் ஆகும். அது எல்லாத்தையும் இருக்கக்கூடாது, இதுதான் அவனுடைய நோக்கம். அதனால் அரக்கருடைய சிவிலைசேஷன்னா இதெல்லாம் அழிப்பாங்க. நம்ம யோசிச்சு பாருங்கள், இப்போ எப்படி நடக்குதுன்னு இந்த உலகத்தில். பிரமிடிக்கல் கல்ச்சர் அழிச்சிட்டாங்களா, அழிச்சிட்டே இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கானா. கவு ப்ரொடெக்ஷனே கிடையாதா, எப்படி ஸ்லாட்டர் பண்ணுறாங்க அமெரிக்கன், எல்லா இடத்தையும் இப்போ நடக்குது இல்லையா. ஸோ அதனால் இது ரெண்டுமே இல்லாதனால இந்த சிவிலைசேஷன் இஸ் அ டிமானிக் சிவிலைசேஷன். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு அரக்க சிவிலைசேஷனில் ஜென்டில் மேல் கெனாட் லிவ். நம்மளும் அரக்கனாக இருந்தால் தான் வாழ முடியுமே தவிர. அதனால தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, அரக்க சமுதாயத்தில் ஒரு ஜென்டில் மேன் கேன் நெவர் பி ஹாப்பி. அதனால தான் இஸ்கான் வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இந்த மாதிரி உலகத்தில் எப்படி ஒருத்தர் வாழ கற்றுக் கொடுக்கறது தான் இஸ்கான். பகவத்கீதை படிக்கிறது, சாண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளுடைய எப்படி தாமரை இலையில் தண்ணீர் பட்டாலும் ஒட்டலையோ அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம இருந்துட்டு போயிடும். ஓகே, இல்லைன்னு நம்ம வந்து இந்த உலகத்தோடய நம்ம மாரடிக்க முடியாது. இந்த உலகத்தோட டைரெக்ஷன் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. மனசாட்சியே இல்லாமல் தான் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் பிஹேவ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி போட்டாங்க கலியுகத்தில். போக போக ஒஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் கடவுளை பற்றி ப்ரோப்பா சொல்கிறார். நீங்கள் கடவுளோடு இருந்ததுன்னா நீங்கள் வந்து மதம்லாம் மாற தேவையில்லை. கிறிஸ்டினாகவே இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், ட்ரூ முஸ்லீமாக இருக்கலாம் அப்படின்ட்டார். ஓகே, நீங்கள் அதை மாறணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் எப்படி ஒரு உண்மையான ரிலீஜன் கண்டுபிடிக்கிறது தான், அந்த ரிலீஜன் அவரை ஃபாலோ பண்ணி அவருக்கு கடவுள் மேலே அன்பு வந்துருச்சுன்னா அது உண்மையான ரிலீஜன். ஓகே, இப்போ ட்ரூ கிறிஸ்டியன் அவருக்கு வந்து கடவுள் மேலே அன்பு ரொம்ப அதிகமாக வந்துருச்சுன்னா அவர் உண்மையான ட்ரூ முஸ்லீம், ட்ரூ இந்து. அந்த மாதிரி அந்த மதத்தால் அவங்களுக்கு வன்முறை தான் வருது, கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை, சண்டை தான் போட ரெடியாக இருக்காங்க. ஹிந்து ஐம் முஸ்லீம், ஐம் கிறிஸ்டியன் சொல்லி சண்டை போட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே கடவுள் மேலே இது வரல, இப்போ அவங்க கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணல, அப்போ கரெக்டான ரிலீஜன் கிடையாது. ஓகே, அதனால தான் பிரபுபாத கிருஷ்ண உணர்வு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை அந்த அன்பு வர்றது தான் உண்மையான ரிலீஜன். ஸோ பிரபுபாத எல்லாம் பேசி முடிச்சு நான் வந்து ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் ஒரு வாரம் சேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது உங்கள் கண்ட்ரியில். லண்டனில் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் எதுவும் உங்களுக்கு காசு பணம் வசூலிக்க போகிறதில்ல.
நீங்கள் எதுவும் அதனால் உங்களுக்கு லாஸ் வர போகிறதில்ல, உங்களுக்கு எல்லாம் நிறையா நல்லது நடக்கும்போதே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சேன் பண்ணுங்கன்னு சொல்லி ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இந்த யூனிவர்சிட்டியில் பேசி முடிச்சிட்டார், ஃபாரின் யூனிவர்சிட்டியில். ஓகே. ஸோ இப்படி பிரபாதர் வந்து அந்த மாதிரி எங்கேஜ் ஆகிருக்கும் போது நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அவரை, அந்த மீன்ஸ் அந்த அவர் இந்த இடத்துல வந்து. ஸோ நிறைய பேர் இஸ்கானில் ஒரு 6 மாதம் ஆச்சு இல்லையா, அவங்கெல்லாம் இஸ்கானில் இருக்கவங்கலாம் அவங்க வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, இனிஷியேஷன் வாங்கிக்கிறாங்க. அப்போல்லாம் இனிஷியேஷன் ரொம்ப ஈஸி, பிரபாதர் அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு இனிஷியேஷன். ஓகே. அப்போ 6 மாதத்தில் இனிஷியேஷன் கொடுத்துருவார். ஃபஸ்ட் இனிஷியேஷன், செகண்ட் இனிஷியேஷன் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருவார். ஓகே. இந்த மாதிரி 1 இயருக்கு தான் கொடுத்துருவார். சில பேருக்கு ரொம்ப ஸ்பீடாக கொடுத்துருவார், சன்னியாசமே கொடுத்தார். அதுக்கப்புறம் இஸ்காலில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து இப்போ வந்து இனிஷியேஷனாக எப்படின்னா 4 லெவல் தாண்டணும். 6 லெவல் 1, 4, 8, 16. அதுக்கப்புறம் ஷெல்டர் வாங்கணும். அதுக்கடுத்து ஃபஸ்ட் இனிஷியேஷன். அதுக்கடுத்து ஒரு 2 யாரும் ஒரு வருஷத்தில் வாங்க மாட்டாங்க, ரொம்ப நாளாம் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் இனிஷியேஷன். இந்த மாதிரி தான் போகும். ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க இஸ்காலில். ஸோ அப்போ வந்து ஒரு ஹர யோகா ப்ராக்டிஸ் பண்ண ஒரு லேடி, ஓகே, அவங்க வந்து வந்திருக்காங்க, இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்புறம் இனிஷியேஷன் கொடுத்துட்டு முடிஞ்சவொடனே எல்லாரும் விழுந்து கும்பிட்றாங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த அம்மா. அது எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லி சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரபா சொல்கிறார் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்க அதை கவனிக்கவே இல்லை. நீங்கள் ஏன் மேலே உட்காந்துருக்கீங்க, எல்லோரும் கீழே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அம்மா. ஓகே. நீங்கள் மேலே உட்காந்துருங்க, பீப்புளெலாம் கீழே உட்காந்துருக்காங்க, நீங்கள் என்னமோ ஒரு பெரிய கிங் மாதிரி மேலே உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே டிவோட்டிஸ் தான் அவங்கள செக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பிரபா அமைதியாக இருக்கார். எல்லோரும் உங்களுக்கு திருப்பி அவங்க பேசுகிறாங்க, எல்லோரும் எதுக்கு உங்களுக்கு விழுந்துக்கு பண்ணும், கடவுளுக்கு தான், கடவுள் எல்லாத்துலேயும் இருக்கார், கடவுள் தான் எல்லாருமே கடவுள் தான். ஏன்னா அவங்க வந்து பக்தர் கிடையாது, அருவவாதி, எல்லாருமே கடவுள் தான், உங்களுக்கே அவங்க விழுந்துக்கு பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபா சொல் தேட்ஸ் ஆல் ரைட் அப்படின்றார். எல்லோரும் சேன் பண்ணலாம் அப்படின்றார் பிரபா. அவன் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் சேன் பண்ணுங்கன்றார். இப்போ பேசவே இல்லை. உடனே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கீர்த்தன் பண்ணி எல்லாம் குறிக்கிறாங்க. அவங்களுடைய ஆர்குமெண்ட் எடுபடல, அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அவங்க. கீர்த்தன்லாம் முடிஞ்சிருச்சு. பிரபாதருக்கு வந்து இன்னும் நினச்சிட்டே இருக்காரு, யார் அந்த, உடனே பிரபா கேட்குறாரு, யார் அந்த பெண்மணி, எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஷ்ணுஜனா பிரபு சொல்கிறாரு, மகாத்விஷா அப்படின்ற டிசைபிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அவர்கிட்ட, அவங்களுக்கு எதுவுமே தெரியல, கீழே விழுந்துக்கும் தான் என்ன எதுவுமே தெரியலன்றாங்க. அவங்களுடைய கொஷின் என்னன்னு சொல்லி பிரபா கேட்குறாரு. இப்போ விஷ்ணுஜனா பிரபு சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கடவுள் நினச்சி எல்லோரும் விழுந்து கும்பிட்றோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா கிறிஸ்டியன் ரிலீஜன் வந்து யாருக்குமே எந்த ஒரு மனிதனுக்கும் நீங்கள் பவுடவுன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்டியன் ரிலீஜனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்க, நாங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்களா கடவுளுக்கு விழுந்து கும்பிட்றாரு கும்பிடல, கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் விழுந்து கும்பிட்றோன்னு சொல்லி சொன்னீங்களா, கடவுள் நினச்சி நாங்கள் விழுந்து கும்பிடல, கடவுளுடைய ஒரு பிரதிநிதின்னு சொல்லி விழுந்து கும்பிட்டோன்னு சொன்னீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இப்படி சொல்லணுன்றார். அது யாரும் சொல்லலை ஆக்சுவலாக. அப்போ சொல்கிறார் மது சார், நான் சொல்லலை, பட் ஆனால் அங்கே தான் இருக்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பேசணும்னு நினச்சா பேசலாம் அப்படின்றாங்க. அந்த அம்மா வந்து வெளியே போயிட்டு புதுசாக வந்தவங்கள ஒருத்தவங்க ஜாயின்னு சொல்லிட்டு வந்து 2 நாள் தான் ஆகுது, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள கேன்வாஸ் பண்ணுறாங்க. கடவுள் இவர் கடவுள்லாம் கிடையாது, இவர் வந்து உங்களை ஏமாத்துறாரு, கடவுள் வந்து எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை இது பண்ணால் அந்த அம்மா ஒரே கூச்சமாக இருக்கு. ஐயோ பிரபு கால விழுந்தமா விளப்படாதான்னு தெரியல அந்த அம்மா. இப்போ வந்து 2 நாள் தான் ஆகுது, அவங்கள டிவோட்டியாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, டிவோட்டிஸ்லாம் சேர்ந்து. இப்போ இந்த அம்மா வந்து குழப்புது அவங்க, இந்த மாதிரி நீங்கள்லாம் அவங்க பின்னால் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே. நீங்கள் இம்பர்சனல் யோகா, கடவுளுக்கு உருவம் இல்லாத தான் நீங்கள் வந்து பார்க்கணும், நீங்கள் வாங்க அதுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த அம்மா குழப்பமாயிடுச்சு ஜாய்க்கு. ஐயோ நம்ம என்ன பிரபா சொல்ல கேட்கணுமா இவங்க சொல்ல கேட்குமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. பிரபா வந்து டெம்பிளுக்கு வெளியே போயிட்டுருக்காரு. அப்போ திருப்பி அந்த அம்மா வந்து பிரபாதிட்ட ஒரு மாதிரி பேசுது. ஓகே, யாரும் உங்களுக்கு விழுந்த கூடக்கூடாது அப்படின்னு சொல்லுது, ஏன்னா எல்லாருமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லுது. ஓகே, பிரபாது பயங்கர கோவம் வந்துருச்சு. கண்ணெல்லாம் பயங்கர கோவம் தெரியுது பிரபாது கண்ணில். அந்த ஜாய் புதுசாக உள்ள பெண்மை இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த அம்மா முன்னாலே விழுந்து கும்பிட்டாங்க பிரபாது. அவங்க விழுந்து பிரபாதுக்கு சாந்தமாயிட்டார் இப்போ. ஓகே,
அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறது கேட்குறதா பிரபா சொல்கிறதா கேட்குறான்னு தெரியல. ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் பிரபாவுடைய ஆங்கிரி வந்து இதாகிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், அமைதியாக வந்துட்டு கிளம்பிட்டார். ஓகே, அப்போ வந்து பக்தர்கள் அவங்க டிஸ்டர்பன்ஸ்லாம் பயங்கர கோவம். இந்த மாதிரி ஒரு பெண்மணி பேசிட்டாங்கன்னு சொல்லி பயங்கர கோவம். அந்த வேன் போகும்போது பிரபா வந்து நரநாராயண்கிட்ட புறப்பட்டு சொல்கிறார். அவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார். சொல்கிறார், அந்த பெண்மணி சொல்கிறாங்களே எல்லாரும் கடவுள், கடவுள் தான் விழுந்து கொண்டு எல்லாருமே கடவுள்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ ஏன் அவங்க என்னை அப்டேட் பண்ணாங்க எனக்கு விழுந்து கும்பிட்றத? எல்லாரும் கடவுள் நானும் கடவுள் தானே, அப்போ எனக்கு விழுந்து கும்பிடணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிரபா. அதை லாஜிக்கலாக கேட்குறாரு. ஓகே, பிரபா அந்த இது கிடையாது. பிரபா வந்து அருவாத்தை விருப்பார். ஓகே, ஒன்லி கிருஷ்ணா தான் காரணம் சொல்லுவார். ஆனால் அந்த அம்மா லாஜிக் படி பார்த்தாலுமே அந்த அம்மா தப்பு தான். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பொறாமை ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி அவர் சொல்கிறார், இந்த மாதிரி மக்கள் வந்து அவ்வளோ இதாக இருந்திருக்காங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த ஜாயை சேவ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஜானகி தாசின்னு சொல்லி அவங்க இனிஷியேஷன் வந்துடுச்சு, இனிஷியேஷன் வாங்கிட்டாங்க. ஓகே, நீங்கள் பிரபாதை நாளைக்கு பாருங்கன்னு சொல்லி உங்களுக்கு பெயிண்டிங்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லி அடுத்த நாள் பார்க்க வைக்கிறாங்க. பிரபாதை வந்து பார்க்குறாங்க அந்த அம்மா ஜாய். ஓகே, அப்போ பிரபாதர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க நம்ம அம்மாவுக்கு. ஆனால் பெயிண்டிங்கை பற்றி சொல்லலை. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப அவருக்கு அப்பா மாதிரி நீங்கள் அந்த அன்பு கொடுத்தாரு. எல்லாருக்கும் பௌதிகத்தில் அம்மா அப்பா இருப்பாங்க, ஆனால் ஆன்மீகத்தில் அப்பா கிடைக்க மாட்டாங்க, நீங்கள் தான் எனக்கு ஆன்மீக அப்பான்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் நான் ரொம்ப ஃபார்ச்சுனேட்டு. பிரபாதம் ஆமதிக்கிறார். ஓகே, ஏன்னா முதல்ல அவங்களுக்கு ஒன்றும் புரியல இல்லையா, அதனால் அவங்களுக்கு அழுக வந்துடுச்சு திடீர்னு அங்கே இருக்கும்போது பிரபா அந்த மாதாஜிக்கு. ஓகே, இருந்தாலும் பிரபா சொன்ன ஃபுல்லாக புரியல, ஏன்னா ஒரு ஆக்சென்ட் வேறு, இவங்களுடைய ஆக்சென்ட் வேறு. கிருஷ்ணாவுடைய அழகை பாருங்கன்னு சொல்லி பிரபா வர்ணிக்கிறார். அவருடைய ஹேர் பாருங்கள், அவருக்கு 2 அழகான கைகள் இருக்குது, லோஸ் பெட்டல், பியூட்டிஃபுல் ஐ இருக்குது. அதே மாதிரி அவருடைய இது எல்லோ கிளாத்தில் இது பண்ணி கவர் பண்ணியிருக்கார். அவர் எப்படி அவர் தோத்தியை போட்டிருக்கிறார், இந்த மாதிரி அவருடைய இதை வந்து வர்ணிக்கிறார். அவருடைய புருவங்கள், சீக்ஸு, கன்னங்கள், இதெல்லாத்தையும் வர்ணிக்கிறார் பிரபாத். என்ன பிரபாத் பாயிண்ட் என்னன்னா, கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறது அந்த அம்மா சொல்ல தவறு. ஓகே, இவ்வளோ அழகான உருவம் இருக்கும்போது எப்படி அந்த அம்மா அப்படி சொல்லிச்சு அப்படின்னு தான் பிரபாத் பாயிண்ட். இந்த அம்மாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. கடவுளுக்கு உருவம், அந்த உருவம் இல்லாத ஒரு ஃபீச்சர், அதை வந்து கடவுள் விரும்பலை. அதுதான் பிரபாதன் இந்த பகவத்கீதை ஆன்சரிஸ்டில் கொடுத்துருக்காரு. கிளேஷம் அதிகதேஷாம் அவ்வக்தாசக்த சேதசாம். அர்ஜுனா வந்து கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு கேட்கும்போது இந்த 2 பாத்தில் எது நல்லா பார்த்து கேட்கும்போது பக்தர் தான் நல்லதுன்னு சொல்லி கிருஷ்ணரே சொல்வார். அதே மாதிரி இந்த மிம்பர்ஸ் விஷயம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கடைசியில் அவங்க ஒரு தெளிவான பிக்சர் கிடச்சிடும். ஓகே, கோவிந்தாஸ் மகாராஜ் வெளியே வெயிட் பண்ணி கேட்பாங்க, பெயிண்டிங்கை பற்றி என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் இவங்க சொல்லுவாங்க, பெயிண்டிங்கை பற்றி பேசவே இல்லை, மற்ற எல்லா விஷயத்தையும் பேசினாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே ஓகே அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் வந்து கோவிந்தாஸ் மகாராஜ் கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம ஏதோ முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இதே கேள்வி தான் இல்லை. ஓகே.